டெல்லி சலோ என்ற தலைப்பில் தலைநகரை முற்றுகையிடுவதற்கான பேரணியை விவசாயிகள் தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. அவரோடு பேசலாம். ராஜு, இந்த விவசாயிகள் பேரணி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு பேரணி நடைபெற்றது. ஒரு போராட்டம் ஒரு வருஷமாக நடைபெற்றது. அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்றதுக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான உத்திகளை எல்லாம் கையாளுறாங்க? அது மட்டும் இல்லாம விவசாயிகளுடைய கோரிக்கைகளாக என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க? கார்த்திகா, கட்டாயமாக விவசாயிகள் தரப்பிடமிருந்து பல ஆண்டு காலமாகவே இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய பிரத்யேக கோரிக்கையாக விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை MS சுவாமிநாதன் குழுவினுடைய அந்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். மட்டுமல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஒரு போராட்டத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய FIRகள் அந்த வழக்குகளை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய பிரதான கோரிக்கைகளாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு விவசாயம் சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் விவசாயிகளுடைய அவ்வப்போது அந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தற்போது இந்த ஒரு போராட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தேர்தல்கள் மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில டெல்லி செல்லோ, அதாவது டெல்லி நோக்கி பயணம் என்ற ஒரு பேரணி விவசாயிகள் தரப்பிடம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக டெல்லி மட்டுமல்லாமல் டெல்லியினுடைய எல்லை பகுதிகள், டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு அண்டை மாநிலங்கள் உடன் டெல்லியை இணைக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் காட்சிகளில் பார்த்தோம் என்றால் தெரியும். குறிப்பாக கான்கிரீட் மூலம் அந்த பேரிகேட்டுகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இரும்பு முட்களை கொண்டும் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில இந்த விவசாயிகள் அந்த பேரணி டெல்லிக்குள் நுழைவதை தடுக்கும் விதமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இது மட்டுமல்லாமல் டெல்லியில் டெல்லி முழுமையாகவே 144 தடை உத்தரவானது இன்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவானது மார்ச் 13ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் டெல்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோரா தெரிவித்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் எல்லை பகுதிகளிலும் ஒரு மாதம் காலத்திற்கு இந்த 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசு சார்பாக அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசை மிக அழுத்தமாக அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து மிக அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த ஒரு பேரணியானது நடைபெறும் என விவசாய சங்கங்கள் அறிவித்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர்கள், குறிப்பாக பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா ஆகிய அமைச்சர்களுடன் விவசாய சங்கங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அந்த கோரிக்கைகள், விவசாயிகளுடைய கோரிக்கைகள் ஏற்க மறுத்து விட்டதாக அவர்கள் விவசாயிகள் தரப்பிடமிருந்து கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த பேரணி மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது விவசாயிகள் தரப்பிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்துதான் மீண்டும் விவசாயிகளுடைய ஒரு பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைத்திருப்பதாகவும், இன்று பிற்பகல் 3 மணி அளவில் சண்டிகரில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. இன்று நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா உள்ளிட்ட அமைச்சர்களுடன் விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் அவர்களும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில், இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இருக்கிறார். இதுபோன்று ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறும் இந்த ஒரு கூட்டத்தில் அவர்கள் தரப்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் மேலும் அவர்களுடைய அந்த பேரணி, அதே போல ஆங்காங்கே நடைபெறும் அந்த போராட்டங்கள் தொடரும் எனவும் விவசாயிகள் சங்கங்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு தெரியும் 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் அந்த பேரணியை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக டெல்லி முழுமையாக ஸ்தம்பித்தது என்று சொல்லலாம். குறிப்பாக செங்கோட்டை முழுமையாக கைப்பற்றி, அதே போல காவல்துறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள், தாக்குதல் நடந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அது போன்ற எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எல்லை பகுதிகளில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இன்று பிற்பகல் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. விவசாயிகள் தங்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்கும் வரை தங்களுடைய அந்த போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்பதை உறுதியாக இருக்கிறார்கள். கார்த்திகா.
கண்டிப்பாக ராஜு, பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் இந்த பேரணியானது நடைபெற இருக்கிறது. அதுக்கு முன்னதாக இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்மால கணிக்க முடியும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.